இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் கடந்த 2 நாட்களிலும் முடியாது என்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகின்றோம் இல்லையா? இந்த 3வது நாளிலும் கூட எந்த காரியம் முடியாது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் அடைத்த வாசலை ஒருவராலும் திறக்க முடியாது, கர்த்தர் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது என்று சொல்லி நாம் தியானித்தோம் 2 நாட்களிலும். இந்த 3வது நாளிலே என்ன காரியம் முடியாது? கர்த்தர் நாட்டினதை ஒருவராலும் பிடுங்க முடியாது. கர்த்தர் நம்மை நாட்டினார் என்றால் அதை ஒருவராலும் பிடுங்க முடியாது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவது இல்லை. கர்த்தர் எந்த இடத்தில் நம்மை நாட்டி வைத்துள்ளாரோ அந்த இடத்திலிருந்து நம்ம யாரும் பிடுங்கி எரிந்து விடவே முடியாது. ஏனென்று சொன்னால் நீ கர்த்தரால் நாட்டப்பட்டவன், நீ கர்த்தரால் நாட்டப்பட்டவள். ஆகவே கர்த்தர் நம்ம எந்த இடத்திலே நாட்டி வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்திலே உருவாக்கி உனக்கு ஒரு பணியை தந்து உன்னை சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை அமைத்து, தனியாய் இருந்த உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்து, நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் வாழணும், இவரோடு தான் வாழ வேண்டும், இவளோடு தான் வாழ வேண்டும் என்று சொல்லி, நீ இங்கே தான் பணிபுரியணும் என்று சொல்லி நமக்கு சில வரையறைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை யாராலும் பிடுங்கி எரிந்து விடவே முடியாது, அதை கலைத்து போடவே முடியாது, அதை தகர்த்து போட முடியாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, நம்ம சங்கீதத்திலே வாசிக்கின்றோம், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்தால், அவர் நம்மை நிலைநிறுத்தி இருந்தால் நம்ம எப்படி இருப்போமா? நம்ம ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளரு பச்சையான ஒலிவ மரம் எப்படி அந்த தண்ணீர் நிறைந்த பகுதியில் இந்த ஒலிவ மரம் வளருமானால் மிக பசுமையாக இருக்கும், மிக ஓங்கி வளர்ந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பசுமையான ஒலிவ மரத்தை போல, ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல நீங்களும் நானும் இருப்போமா? எப்போ கர்த்தர் நம்மை நாட்டியிருந்தால், நம்மை தேவனுடைய ஆலயத்திலே நம்மை நிலைநிறுத்தி இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பச்சையான ஒலிவ மரத்தை போல நாம் காணப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எங்கே நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்? நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்ம ஒரு இடத்துல நாட்டப்படணும். இப்போ நம்ம ஒரு செடியை தான் எடுத்துக்கோங்களேன். அந்த செடியை நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நாட்ட போறோம், நட போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த செடி வாடி போன செடியாக இருந்தால் அது என்ன செய்யாது? தழுக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஆணிவேர் இல்லைன்னு சொன்னாலும் அந்த செடியால் என்ன செய்ய முடியாது? திரும்ப தழைத்து ஓங்க முடியாது. அப்போ அந்த செடிக்கு கூட சில கண்டிஷன் இருக்கு இல்லையா? அது இன்னொரு இடத்துல நாட்டப்படணும்னா அதுக்கு கூட சில கண்டிஷன்ஸ் என்ன செய்யுது? இருக்குது. அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். உத்தமமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெப ஜீவியம், பரிசுத்தமான ஒரு வாழ்வு, இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமே ஆனால் நிச்சயமாக நாம் நாட்டப்பட்ட அனுபவத்திலே நாம் காணப்படுவோம். அன்று நம்ம எக்ஸாம்பிளாச்ச பார்த்தோன்னு சொன்னா சில காரியங்களை அன்று தேவன் மொர்தெக்காயினிடத்திலே பார்த்தார். மொர்தெக்காயினிடத்திலே இப்படிப்பட்ட சில காரியங்களை அவர் கண்டதினாலே அன்றைக்கு மொர்தெக்காயை நிலைநாட்டினார். அன்றைக்கு மொர்தெக்காய் அடிமையாய் பிடிக்கப்பட்டார். அந்த ராஜாவினுடைய அந்த கொலு மண்டபத்திலே ஒரு வாட்ச்மேன் போல அல்லது ஒரு கேட் கீப்பரை போல அந்த வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த மொர்தெக்காய். அந்த தன்னுடைய குமாரத்தியாகிய எஸ்தரை மிக அருமையாக நேர்த்தியாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே மிக நேர்த்தியாக வளர்த்திருந்தார். அப்படி மிக நேர்த்தியாக வளர்க்கப்பட்டதுனாலே அன்றைக்கு ஒரு பட்டத்து ராணியாக எஸ்தர் ராஜாத்தி மாற்றப்படுகிறாள் இல்லையா? அந்த மொர்தெக்காயை குறித்து நாம் பின்னால் உள்ள அதிகாரங்களை வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய ஜனத்திற்கு நன்மை உண்டாக எப்போதும் பேசுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி பாருங்க. தன்னுடைய ஜனத்துக்கு எப்பவும் நன்மை உண்டாகக்கூடிய எப்படியெல்லாம் நம்ம செய்தா நம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்ய முடியும், என் நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் செய்தா எப்படியெல்லாம் இருந்தா அவங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து செயல்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். இப்படிப்பட்டவனை ராஜா கனப்படுத்த விரும்புகின்றார். அந்த ராஜா பாருங்க,
ராஜா அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து, ராஜ முடியை கொடுத்து, ராஜா ஏறுகின்ற குதிரையும் கொடுத்து, யார் கையில கொடுக்கிறார்? எல்லாவற்றையும் கொண்டு போய் நீ மொர்தெகாய்க்கு கொடு என்று சொல்லி ஆமானிடத்திலே கொடுக்கின்றார். ஆமானிடத்திலே கொடுத்து, இதுல ஒன்றும் தவறக்கூடாது, ராஜ முடி அவன் தலையில இருக்கணும், ராஜ வஸ்திரம் அவன் தரிச்சிருக்கணும், ராஜா ஏறுகிற குதிரையிலே அவன் ஏறி இருக்க வேண்டும். அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அவர்களை கயிறை இந்த ஆமான் பிடித்திருக்கலாம் இல்லையா? அந்த எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுத்து அந்த குதிரையில ஏற வச்சு அப்படியே தெரு தெருவாக வீதி வீதியாக சுற்றி வர வேண்டும். சும்மா சுற்றி வரக்கூடாது. ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமான் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போதும் எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும் இல்லையா அந்த ஆமானுக்கு. பாருங்க, கர்த்தர் அந்த வேலையை செய்தார் இல்லையா? கர்த்தர் மொர்தெகாயை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதை ஆமானாலோ அல்லது எந்த தீய சக்திகளாலோ அதை பிடுங்கி எரிந்து போட முடியவில்லை. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல நிலை நாட்டி வைத்திருப்பாரானால் மனிதர்கள் அதை பிடுங்கி எரியவே முடியாது. இந்த மொர்தெகாய்க்காக அன்றைக்கு ஆமான் ஒரு பெரிய 50 முழ உயரமான தூக்கு மரத்தை செய்தான். ஆனால் அந்த தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். பாருங்க, மொர்தெகாய்க்காக அந்த செய்தான் அந்த ஆமான். மொர்தெகாயை எப்படியாவது அந்த தூக்கு மரத்தில் ஏற்றி கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் பாருங்க, தேவன் அந்த மொர்தெகாயை நிலை நாட்டி இருந்தபடினாலே இந்த ஆமான் செய்த அந்த தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். பாருங்க, எத்தனை வேறுபாடு. ஆமான் நாட்டின தூக்கு மரம் ஆமானே அதிலே சாகும்படியான நிலைமை வந்து விட்டது. ஆனால் ஆமான் செய்த தூக்கு மரம் யாருக்காக? மொர்தெகாய்க்காக. அந்த மொர்தெகாயை ஆண்டவர் நிலைநாட்ட விரும்பினார். அவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் வாழ்ந்து வந்ததுனாலே அவனை அந்த மொர்தெகாயை நிலைநாட்ட விரும்பிய தேவன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தார் இல்லையா? தன்னுடைய குலத்திற்காக, தன்னுடைய கோத்திரத்திற்காக எவ்வளவு இறங்கி பாடுபட்டு அந்த குலம் தழைக்க வேண்டும், மறுபடியும் ஆண்டவருக்கு அந்த குலம் வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தபடினாலே அந்த யூத குலம் தழைக்கும்படியான கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மொர்தெகாயின் மூலமாக அந்த குலம் தழைக்கும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நிலைநாட்டுகிற ஒரு குடும்பமாய், ஆண்டவர் நிலைநாட்டுகிற ஒரு தனி மனிதனாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வை தழைக்கும்படி செய்வார். ஆண்டவர் நம்ம எந்த இடத்திலே நிலைநாட்ட அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அந்த இடத்திலே வைத்து அவர் நிலைநாட்டி நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு இடத்தில் வைத்து நம்ம உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் அதை எந்த மனிதனாலும் எந்த சக்திகளாலும் அதை தடுக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அப்படிப்பட்ட கிருபை தர நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளையிலுமா கூடப்பா உடைய சமூகத்தில் வந்து உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நாட்டினதை ஒருவராலும் பிடுங்க முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். நீர் எங்களை நிலைநாட்டி வைத்திருக்கிறீர். இந்த ஊரிலே, இந்த இடத்திலே, இந்த தேவ ஆலயத்திலே, இந்த இடங்களில் சொல்லி எங்களை சில இடங்களை குறிப்பிட்டு கர்த்தர் நீர் எங்களை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நிறுத்தின இந்த இடத்திலே நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் நிலை நிறுத்தினதை, நீர் நிலை நாட்டினதை ஒரு மனிதராலும் பிடுங்க முடியாதப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அப்பா உம்மை தேட வாஞ்சியோடு ஆவலோடு உம்மண்டை நெருங்கி வர கர்த்தர்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தைகளை வழிநடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.